கும்பிட்டுக்க தேவி. என்னது இது? கோவில் கட்டாம சாமி வெளியிலே இருக்கு. இதான் நம்ம குலதெய்வம். காலங்காலமா இது இப்படிதாம்மா இருக்கு. ஆனா சக்திக்கு குறைச்சல் இல்லை. கன்னிமாத்தாயே, எனக்கு சுகப்பிரசவமா எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிடா செல்லம். ம். என்ன மாப்பிள, ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமா மாமா. ஆமா, அக்காவும் தேவி எங்க? அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ கதிர, உன் பொண்டாட்டிக்கு இந்த ஊர்ல தெரியாத ஆளும் இல்ல, தெரியாத இடமும் இல்ல. அத்தாச்சி வீடு வீடா கூட்டிட்டு போய் இவதாயா மருமக இவதாயா மருமகன்னு காட்டிட்டு வந்துட்டாங்க. எப்படியோப்பா, நல்லது நடந்தா சரிதான். ஆமா கதிரு, அக்கா சென்னைக்கு வர்றதுக்கு ஒத்துக்குச்சா? இன்னும் நான் கேட்கல, ஆனா வருவாங்கன்னு நம்புறேன். கதிர, நீ என்ன பண்ற? அத்தாச்சியை நீ கூப்பிடாத, தேவியை விட்டு கூப்பிட சொல்லு. மறு பேச்சு பேசாம அத்தாச்சி கார்ல ஏறி உட்கார்ந்துருவாங்க. போல வாமா, பார்த்து பார்த்து வா. ஏன் அத்தை, நம்ம ஊர் பெரிய கோயில் மாதிரி ஏன் இந்த சாமிக்கும் ஒரு பெரிய கோபுரம் கட்டக்கூடாது? கட்டக்கூடாதுமா, சாமியும் ஒத்துக்காது. குலதெய்வம் கோயில் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ராசாக்கள் கட்டின பொது கோயில் தான் பெருசா கோபுரத்தோட இருக்கும். அத்தை, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்னத்த படிச்ச? 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கூட பக்கமே போனேன். அவ்வளவுதான் என் படிப்பு. அப்புறம் எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இப்பதாம்மா கல்யாணம் ஆனதும் தனி கொடுத்தனும் போயிடுறாங்க. அப்பெல்லாம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்க குழந்தைங்க, சில வீடுகளில் பேர குழந்தைங்களோட குழந்தைங்கன்னு ஒரே குடும்பமா ஒத்துமையா இருப்பாங்க. இந்த வயசானவங்க வேலையே இதுங்களை ஏதாவது சொல்லிட்டே இருக்குங்க. அவங்க பேசுறத நாம காது கொடுத்து கேட்டா போதும், அதுல அம்புட்டு விஷயம் இருக்கும். அத்தை, உங்க பேர பிள்ளைக்கும் நீங்க கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுப்பீங்களா அத்தை? கன்னிமா மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளோ, நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதா பாப்போம். தேவி செல்லம், போலாமா? பா. அத்தை, குட்டி ஸ்கூல்ல இருந்து எப்போ வருவா? ஐயோ, அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு கதிரு. மாமா அடுத்த தடவை சென்னைக்கு வரும்போது நீங்களும் குட்டியும் அவசியம் வரணும். சரி. நீங்க அங்க பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்கு. என்னத்தா, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? மாமியால் மருமகளும் சாமி விட்டு வந்தீங்களாக்க? அக்கா, நீ இவங்களோட சேர்ந்து சென்னைக்கு போக்கா. நானும் செம்பவமும் நாளைக்கு காலையில வந்துடுறோம். நான் எங்கடா போறது? என் மருமகளை பார்த்ததே எனக்கு போதும். நான் நிம்மதியா செத்து போவேன். அம்மா, என்னம்மா இது? எல்லாமே என்னுடைய தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கூட வாங்க. கோவமெல்லாம் இல்லடா. எதுக்காக கோவப்படணும்? நானே பார்த்திருந்தா கூட
இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருப்பாளான்னு சொல்ல முடியாது. நீங்க நல்லா இருப்பீங்கடா. பத்திரமா போயிட்டு வாங்க. தேவி செல்லம், போயிட்டு ஃபோன் பண்ணுடா. ப்ளீஸ் அத்தை, நீங்க தயவு செஞ்சு எங்க கூட வரணும். வீட்டுல இருக்கிற அப்பா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் கூட கிளம்பி வரேன்னு தான் சொன்னாங்க. நடந்த தப்புல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நம்ம எல்லாரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அப்பா சொன்னாரு. ஆனா கதிர் தான் வேண்டாம், நாங்க மட்டும் போறோம்னு கிளம்பி வந்துட்டாரு. நடந்தது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எங்க கூட வராம மட்டும் இருந்துடாதீங்க ப்ளீஸ் அத்தை. தேவி, என் செல்லம், சத்தியமா எனக்கு கோவம் இல்லடா. என் கதிருக்கு ஒரு நல்ல வழி பண்ணாம போயிடுவேணும்னு என் மனசு அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா உன்னை பார்த்ததும் என் கவலையெல்லாம் பஞ்சா பறந்து போயிடுச்சு. நீங்க நல்லா இருப்பீங்க. அடிக்கடி வந்துட்டு போட செல்லம். இருட்டுறதுக்குள்ள கிளம்புங்க, போயிட்டு வாங்க. அம்மா அம்மா, என்னம்மா நீங்க? அம்மா, நீங்க சீரியஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்கம்மா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாம தள்ளி போட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அம்மா, அது ரொம்ப டேஞ்சர்மா. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து என் மேல என்ன கோவம் போறல, எனக்கு அது புரியுது. நீங்க உங்களுடைய கை வலிக்கிற அளவுக்கு என்ன போட்டு நல்லா அடிச்சிருக்கமா. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி என்ன திட்டணும்னு தோணுதோ அத்தனை சொல்லி திட்டுங்க. அடக்கிருக்கா, என் பிள்ளைய நான் அடிக்கிறதா? அதுக்காகவா நான் இவ்ளோ பாடுபட்டு உன்னை வளர்த்தேன்? நான் கோவமாதான் அங்கிருந்து வந்தேன். தேவி முகத்தை பார்த்ததும் என் கோவம்லாம் பறந்து போச்சு. எனக்கு எதுவும் ஆகாதியா, என்ன நினைச்சு கவலைப்படாம நீங்க 2 பேரும் சந்தோஷமா கிளம்புங்க. எப்படிமா? எப்படி எங்களை சந்தோஷமா எப்படி போக சொல்றீங்க? பெத்த தாயை இங்க இப்படி தவிக்க விட்டுட்டு நான் எப்படி சந்தோஷமா போக முடியும்? அம்மா ப்ளீஸ்மா, நான் சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்னால தாங்க முடியாதுமா. ப்ளீஸ்மா. என்னடா நீ சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டு? கூடிய சீக்கிரம் நீ அப்பா ஆக போற, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இத பாரு, நீ அழுது புள்ளத்தாச்சி பிள்ளையும் அழ வச்சிட்டு இருக்க. தேவி செல்லம், என்னடா அது? நீ நல்லபடியா பிள்ளைய பெத்துக்கிட்டு இங்க வந்து கன்னிசாமிய கும்பிட்டுட்டு போனோம். என்ன உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவர் பெரிய வச்சிரு. யார் பேருன்னு தெரியுதா? நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன். எங்க நீ சொல்லு. சொல்லுடா, சொல்லு. முருகேசன். ஐய, அழாம மீசைய முறுக்கி சொல்லு பாப்போம். முருகேசன். நேத்து சிரிச்சுக்கிட்டே சொன்னியே, அது மாதிரி சொல்லு பாப்போம். முருகேசன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அழாம பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன, இந்த அத்தையே மறந்துடாத. ஏய் தம்பி. அக்கா. என்னடா மச நிக்கிற? நேரம் ஆயிட்டு இருக்குதுல்ல, பையெல்லாம் கார்ல கொண்டு போய் வச்சிருப்போம். தேவிமா, நீ உள்ள வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ. கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே போக கூடாது. வாமா, வாடா கண்ணு.
மாப்பிள்ள, உங்க அம்மா முடிவு பண்ணிட்டா கடவுளே வந்தாலும் எதுவும் நடக்காது. அக்கா வைராக்கியத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியுமே. புருஷன் செத்த 3வது நாள யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அத்தனை சொத்தையும் விட்டுட்டு உன்னை தூக்கிக்கிட்டு 18 கிலோமீட்டர் நடந்தே வந்து ஒத்த ஆளா நின்று உழைச்சே உன்னை கரையத்திருக்கு. இன்னி யாரு பேசியும் எதுவும் நடக்காது. நீ போடா, குட்டி வரா. இல்ல இல்ல மாமா, நான் போக மாட்டேன். என்ன அவங்க மட்டும் தான் முரண்டு பிடிப்பாங்களா? இந்த வயசுல அவங்களே அவ்வளவு முரண்டு பிடிச்சாங்கன்னா அவங்களுடைய மகன் நான் எவ்வளவு முரண்டு பிடிப்பேன்? நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்காங்க பாக்குறேன். அவங்க வந்தாதான் இல்ல கதிரு, உன்னை விட பிடிவாதக்காரி அத்தாச்சி. நீங்க போங்க, நாங்க 2 பேரும் பேசி பாக்குறோம். அத்தை, உங்களுக்கு தெரியாது அத்தை. நீங்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அத்தை. இது இப்ப உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்குது. ஏ மாப்பிள்ள, சொன்னா கேள்றா. நீ அக்கா மாதிரியே பிடிவாதம் பிடிக்காத. உன் மேல அக்காவுக்கு இன்னும் கோபம் போகல. மருமகளை பிடிச்சு போனதுனால உன்னை வீட்டுக்குள்ள விட்டுச்சு. கொஞ்ச நாளானா அக்காவுக்கு கோபம் போயிடும். அப்புறம் மருமகளை பார்க்கணும்னு ஆசை வந்துடும். நாங்க கூட்டு வர்றோம், நீ கவலைப்படாம போயிட்டு வா. அக்காவுக்கு ஒன்னும் ஆகாது. ஆமா கதிரு, நீ பிடிவாதம் பிடிச்சா உன்னை விட அதிகமா பிடிவாதம் பிடிப்பாங்க அத்தாச்சி. நீ பயப்படாம போயிட்டு வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அடடா, என்னடா தம்பி, பையெல்லாம் கார்ல வைக்கலையா? போய் வச்சிட்டு வா. சரிக்கா. நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் நீங்க வரமாட்டீங்கல்ல? எனக்கு ஒன்னும் ஆகாதியா? என்ன பண்ணி நீ வாமா கண்ணு, வா. போயிட்டு வாயா. நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். போயிட்டு வா. அத்தை, நான் போயிட்டு செல்லம், போயிட்டு வர செல்லம். பத்திரமா போயிட்டு வாங்க. செண்பகத்தை செல்லம், தேவிமா, கண்கலங்க கூடாதுடா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஊருக்கு போயிட்டு போன் பண்ணுமா, சரியா? மாமா, கிளம்புறோம். ஜாக்கிரதையா போயிட்டு வாத்தா. வரோங்க. வரத. போயிட்டு வாயா. பத்திரம்பா.
வீடு இலவச மருத்துவ முகாமும் ஆயிருக்கும். அந்த கழுவி வரலன்னு சொன்னதால தப்பிச்சோம். ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொன்னாங்களா இல்ல சென்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டான்னு சொல்லல. அவங்களுக்கு கதிர் மேல இருக்கிற கோபம் இன்னும் போகல. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. டாக்டர் கூட இதை பற்றி ரொம்ப கோச்சிக்கிட்டாரு. என்ன சார் இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணிட்டேன், இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களேன்னு. ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். நாம் என்ன பண்ண முடியும்? பாவம் கெஸ்ட் ரூம்லாம் பக்காவாக ரெடி பண்ணி காஸ்ட்லி ஏசிலாம் மாட்டி எல்லா வசதியும் பண்ணி தான் வச்சுருந்தீங்க அண்ணே. ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லையே. அக்கா, ஒருவேளை ஆப்ரேஷனுக்கும் அவங்க பயந்துட்டாங்களோ? ஆப்ரேஷனுக்கு பயம்லாம் இல்லடா. அவங்களுக்கு பயங்கிறதே சுத்தமா கிடையாது. அவங்களுக்கு ஏதோ மனசுல வருத்தம். அதனால தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. தேவிமா, நீங்க வர வழியில சாப்பிட்ட மாதிரியே தெரியல. நான் வேணா போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரட்டா? இல்ல சித்தி, பசிக்கல, வேண்டாம். தேவி, அவங்க மதன் கிட்ட தானே சரியா பேசல, உங்ககிட்ட நல்லா தானே பேசினாங்க. என் மாமியாருக்கு என்ன பார்த்த உடனே சந்தோஷம். ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் கூட்டிட்டு போய் இவதான் என் மருமக, இவதான் என் மருமகன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்ல, பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் கோவிலுக்கு, அப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆண் குழந்தையா இருந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் தான் வைக்கணும்னு ரொம்ப ஆசையா சொன்னாங்க. இதெல்லாம் பண்றத பார்த்தா கண்டிப்பா கூட வந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். கடைசியில வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருந்துட்டாங்க. மாமா, அதே பேசிட்டு இருக்க வேண்டாம். மதன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் அவர்கிட்ட பேசி என்ன செய்யலாம்னு முடிவிடுங்க. ஓகேம்மா, ஐ திங்க் யூ ஆர் ரைட். தேவி, நீ மதன்ட்ட இதெல்லாம் பற்றி டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். ஓகே?